சற்று முன் அதிமுகவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கூண்டோடு திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு. அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்களே உள்ள நிலையில் திமுக தனது கூட்டணியை தக்கவைத்து தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகி வருகிறது. விசிக திமுக கூட்டணியில் இருந்து விலகிவிடுமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் திமுக கூட்டணியில்தான் இருப்போம் என்பதை திருமாவளவன் தொடர்ந்து உறுதிப்படுத்தியே வருகிறார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றே தொடர்ந்து தெரிவித்து வந்தார். ஆனால் கடந்த மார்ச் 25ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி திடீரென டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துள்ளார். தமிழக நலனுக்காக சந்தித்ததாக கூறி வந்தாலும் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதை பாஜக தரப்பு உறுதிப்படுத்திவிட்டது. கடந்த வாரம் சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் அமித்ஷாவை அதிமுக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி, KP முனுசாமி உள்ளிட்ட தலைவர்கள் சந்தித்தும் பேசியுள்ளனர். அதிமுக, பாஜக மற்றும் பிற கட்சிகள் இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் என்றும் அமித்ஷா அறிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி வைத்த அதிமுகவை திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றனர். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவிலிருந்தே அக்கட்சியினர் அடுத்தடுத்து விலகியும் வந்ததாக சொல்லப்பட்டது. இந்த நிலையிலோ கரூர் அதிமுக தெற்கு நகர மீனவரணி செயலாளரான இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை தெற்கு நகர துணைச் செயலாளர் உள்ளிட்ட பலர் அதிமுகவிலிருந்து விலகி செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே முந்தைய தினம் அதிமுகவின் முன்னாள் MLA KAU அசனா விலகியதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அது மட்டுமில்லாமல் அதிமுகவிலிருந்து இன்னும் பல கவுன்சிலர்கள் செந்தில் பாலாஜியின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் இந்த கரூர் மாவட்டம் மட்டுமில்லாமல் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்ததால் இதேபோல கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களில் இருந்து பல முக்கிய புள்ளிகள் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என்று MLAக்கள் கூட கூண்டோடு திமுகவில் இணைய உள்ளதாக, இதற்காக ஸ்டாலின் பிரம்மாண்ட விழா ஏற்பாடு செய்து அவர்களை திமுகவில் இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. மேலும் இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து பல முக்கிய புள்ளிகள் ஒவ்வொருவராக பிரிந்து சென்றதும் TDV தினகரன், OPS என தனித்தனியாக நிற்பது தெரிந்த விஷயமே. இதற்கு மேலே இப்போது MLAக்களும் விலகி வருவது அதிமுகவிற்கு பேரிழப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது.